السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. பெரும் மதிப்பிற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, ஜாமியாவின் நிர்வாகிகளே, மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, இன்னும் இங்கு வருகை புரிந்திருக்கும் விருந்தினர்களே மற்றும் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்வழி இறைவனின் ஒரு அருட்கொடை. இவ்வுலகிலே இறைவன் தான் படித்த அனைத்து படைப்பினங்களுக்கும் எண்ணிலடங்காத ஏராளமான அருட்கொடைகளை அருளிருக்கிறான். தான் அருளிய அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வாறு கூறி காட்டுகிறான்: இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் அவற்றை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான். ஆனால் இவ்வுலகிலே வாழ்கின்ற முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் கூட சொத்து, சுகம், வீடு, வாசல், மாலை, மரியாதை என எண்ணிலடங்காத ஏராளமான அருட்கொடைகளை அருளுகிறானே. ஏன்? இதற்கான பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான்: குல்லன் மித்லு ஹாஉலாஇ வ ஹாஉலாஇ மின் அத்வாஇ ரப்பிக் வமா கான அத்வாஉ ரப்பிக மஹ்தூரா. இவ்வுலகை விரும்பும் இவர்களுக்கும் மறுமையை விரும்பும் அவர்களுக்கும் இன்னும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவன் அருட்கொடை தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் நேர்வழி என்பது இறைவன் தான் நாடியோருக்கு மட்டுமே வழங்குகிறான். ஏன்? படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாதவர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அல்லாஹ் தான் நாடியோருக்கு மட்டுமே நேர்வழியை காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான்: கஸாலிக யுதில்லுல்லாஹு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியோரை இழிவுபடுத்துகிறான், இன்னும் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்தி காட்டுகிறான். ஏன்? சிறு வயதிலிருந்து வாலிப வயது வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து பரிபாலித்து ஆளாக்கிய, இன்னும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை எந்த ஒரு எதிரியையும் அவர்களிடத்தில் அனுபவிக்காமல் பாதுகாத்த சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு கூட நேர்வழி கிடைக்கிறது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள், இன்னும் இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள். அதற்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறிய வண்ணமாக குர்ஆனிலே கூறி காட்டினான்: இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வ ஹுவ அலமு பில் முஹ்ததீன். நபியே, நீர் விரும்பியோரை எல்லாம் நீர் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியோரை நேர்வழியில் செலுத்தி காட்டுகிறான். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவிக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான்: லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வ லஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு என் அருளை நான் அதிகப்படுத்துவேன். நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய வேதனை மிக கடினமானதாக இருக்கும். ஆகவே இறைவன் நமக்கு வழங்கிய இந்த இஸ்லாம் என்பது ஒரு அருட்கொடையாகும். அதற்கு நன்றி செலுத்திய வண்ணமாக பேருக்கு முஸ்லீமாக வாழ்ந்துவிடாமல் அல்லாஹ்வின் உண்மையான அடியானாக வாழ்ந்து மறைவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.